வளர்த்து கொண்டிருக்கிறீங்கள். ஆடு பார்க்க வந்த நீங்கள் எல்லா கடைகளுக்கும் அப்படி தண்ணி வைக்கணுமா இல்லாட்டி வேலி கடைகளுக்கு மட்டும்தான் அப்படி தண்ணி வைக்கணுமா? இந்த வீட்டில் ஒரு சிவத்த கடாய், இந்த வீட்டில் இப்போ 2 கடை கட்டி இருக்கிறேன். தாய் தமிழர் வணக்கம். என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டில் முதலாவதாக வேள்வி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுழிபுரமும் அதே மாதிரி மாதகள் சகாயபுரம் என்ற பகுதியில் என்ன இந்த வேள்வி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2 இடத்து வேள்வி இந்த காலையில் பதிவேற்றேன். மறக்காம சேனலுக்கு போய் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஒரு காலையில் வரும் என்னென்ன கடாயில் என்னென்ன நிலைக்கு வந்துருக்குங்களோ அதில் பார்க்கலாம். காலை திறந்து பாருங்க. மறக்காமல் உங்களை ஆதரவு தான். இந்த கடாய் தான் முதலாவதாக வெட்ட போகிற கடாய் ஒன்று தெரியல. இவர் வந்து புரிம்பா நிற்கிறார். படையல்கள் போடி நம்ம பாருங்க. மடித்து கூட ஆடு கொண்டுறது வந்து பார்க்கக்கூடிய இருக்கு. ஆடு வெட்ட போறவர்களுக்கு 10 அண்ணியால் அளிக்கப்படும். ஆடுகள் எல்லாம் இப்போ வெட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஹலோ
முதலாவது கிடாய் கட்டியிருக்க இடத்துக்கு தான் போகிறோம். இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி என்ன கிடாய் நிற்கிதுன்னு சொல்லி. இப்போ கிடாய் கட்டா போயினோம். ஆட்டை பார்க்குறதுக்கு ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். ஆட்டில் வந்து ஊற்ற பிறலை கூடாண்டு அந்த கீழே உமி எல்லாம் போடுறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரே ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் களை காட்டி இருக்குது. நாளைக்கு வேள்வியை முன்னிட்டு இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் லைட்டுகள்லாம் கட்டியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி வேலியல் நடக்குது, என்ன மாதிரி கிடாயல் வந்திருக்குது, என்ன பொறுமதியில் நிற்கிதுன்றலாம் பார்க்க போகிறோம். காலையை தொடர்ந்து பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. இன்றைய இந்த வேலியை பற்றி உங்களோட கிடாய் என்ன பொறுமதி? அது இப்போ 4 லட்சம். எத்தனை வயசு ஆளுக்கு? இப்போ 6 வயசு வேணும். எத்தனை வருஷமா வளர்க்குறீங்களா? 2 வருஷம் வளர்க்குறேன். 2 வருஷம் வளர்க்குறீங்க. குட்டிலேருந்து வளர்க்குறீங்க இல்லாட்டி யாரையும் வேண்டி வளர்க்குறீங்களா? 2 வருஷம் வேண்டி வளர்க்குறேன். 2 வருஷமா வேண்டி வளர்க்குறீங்க. அவள் எத்தனை மாதத்தில் நீங்கள் வேண்டினீங்கள்? நான் வேண்டி இப்போ 2 வருஷக்காக ஆண்டறியோ நாங்கள் மறந்து போனோம். இல்லை குட்டி என்ன எத்தனை மாதம் போட்ட குட்டியாக எடுத்தேன்? இல்லை 1 வருஷம் குட்டி கேட்டால் 1 வருஷம் குட்டியாக எடுத்தேன். 1 வருஷம் மட்டும் எத்தனை பல்லு போட்டிருக்கும்? அது அப்போ பல்லுடைக்கல சின்ன குட்டியை. 6 பல்லா போட்டு. இது என்ன ஆடு? இது யமுனாபாரி. யமுனா பெரிய ஆடு. இது இப்போ வேள்வியில் வெட்டுப்பட்டா என்ன பருமதி போகும்? அது அந்த உயிரோட யாரும் கேட்ட விலையண்டா வேறு அது கூறாயும் கூடும். அதை நாங்கள் தெரியல. நீங்கள் இதுதான் முதல் வருஷம் ஆடு வளர்க்குறீங்க இல்லை இதுக்கு முன்னெல்லாம்? இப்போ நான் 20 வயதில் வளர்க்குறேன். 20 வயது. இன்றைக்கு 75 வயது. ஒவ்வொரு வருஷம் பட்டுறீங்களோ? ஒவ்வொரு வருஷம். அப்போ இந்த வருஷம் இவர் உண்டோ இல்லாட்டி பேர் நிற்கிதோ? நீங்கள் எத்தனை ஆடு அதிகமாக வெட்டியிருப்பீங்க இதுவரை காலத்தில்? இல்லை இல்லை ஒரு வேள்வியில் குறைஞ்சது ஒரு ஆடு 3 ஆடு அப்படி வெட்டினு தானே? நாங்கள் 1 தான் வெட்டுறீங்க. இது என்ன மாதிரி ஆடு வளர்க்குறதுக்கு செலவாகும்? இது அது சாப்பாட்டு என்ன முடியும். இது என்னதுக்கா நேத்திக்காண்டி வெட்டுறீங்களோ? நேத்திக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கு மேலே முடியும் சாப்பாட்டுக்கு. இதுக்கு என்ன குளையில் அப்படி வைக்கிறீங்களா? இது கண்டு இது வளர்க்க என்ன மாதிரி நீங்கள் இது அந்த சவால்களை எதிர்நோக்குற நீங்கள் இந்த சொல்கிற இந்த வேலி கடாய் வளர்க்கும் போது வேலி கடாயில் வந்து இறந்து போகும்லாம் சொல்லிங்க. கணக்கு அதுக்கு மேலே தான் செய்யணும். அந்த சேர்த்து போச்சு. என்னத்துக்கான சாகிறது அப்படி கிடாயில்? சாப்பாடு சாகும். சாப்பாடு தர்த்தங்கள் தரும் தானே. நாங்கள் ரெண்டு வாரம் தான் நாங்கள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வெட்டேக்க உங்களுக்கு கவலை இல்லையோ? கவலை நாளைக்கு தானே வளர்க்குறோம். என்ன கவலை வேறு மனதுக்கு இதாக தான் இருக்கும். என்ன கோயிலுக்கு கண்டு வளர்க்குறோம். சரி ஐயா, நன்றி ஐயா. இந்த வேர்ல்டு கிடாயல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் வந்து எவருக்குமே காட்டப்பட மாட்டாது. அதாவது வீட்டு உரிமையாளர்களை தவிர வேறு யாருமே இந்த கிடாயலை பார்க்க போக காட்டுறதுக்கு அவையில் அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ இது வந்து வேர்ல்டுக்கு முதல் நாள் வந்து காட்டுவினம். சில பேர் வந்து இந்த வருஷம் காட்டுற கிடாய் சில வேலை இந்த வருஷம் வெட்ட மாட்டினோம், வார வருஷம் வெட்டுவினம். வெளில பாருங்க பார்க்குறது போய்கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க லைட்டுகள் எல்லாம் போட்டு ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். அந்த மியூசிக் ஒரு ரிமிக்ஸ் பண்ணின மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போடுவினோம். இப்போ பாருங்க இங்கேயும் வந்து ஒரே ஒரு கிடாய் தான் கட்டி இருக்கணும். அதுக்கும் வந்து நல்ல உயரமான கிடாயாக இருக்குது. இப்போ இந்த ஆட்டின உரிமையாளர் தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அந்த அண்ணா இதில் நிற்கிறார். பார்ப்போம் இந்த ஆடு என்ன பெருமதி எவ்வளோ காலம் வளர்த்தவரெண்டெல்லாம் கேட்போம் பண்ணிட்டு. ஆடு உங்களோட எத்தனை வருஷம் அந்த ஆடு வளர்க்குறீங்க? 1 வருஷமா? இது தொடர்ந்து வேள்விக்கு கட்டுறீங்களா? இது என்ன விலை போகும்ண்ணா? 3.5 லட்சம். அப்போ வெட்டின அப்புறம் என்ன விலை போகும்? அவங்க வீட்டிலே தீத்தாச்சு ஆடு.
எத்தனை வருஷம் இந்த ஆடு இப்போ வழக்கு? இல்லை இது எத்தனை வருஷம் இந்த ஆடு எத்தனை ஃபண்டு போட்டிருக்கேன்னு அப்படி சொல்லியிருந்தானே? 6 ஃபண்டு போட்டால் எத்தனை வருஷம் இது? 3 வருஷம். 3 வருஷம்னா நீங்கள் 1 வருஷம் தான் வளர்க்குறீங்களா? அதுக்கு மேலே வேறு ஆட்டு நின்றதோ? நீங்கள் என்ன எனக்கு வேண்டிங்களா அப்போ? 2.5க்கு 1 வருஷம் வளர்த்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாட்டுக்கு முடியும்? 5000 ரூபா. அப்போ அதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட நேத்திக்காண்டி வளர்க்குறீங்களா இல்லாட்டி சும்மா பொழுதுபோக்காக வளர்க்குறீங்களா? இல்லை சில பேர் சொல்லிடுறேன் தங்கண்ட குட்டியை தான் அந்த நேத்திக்காண்டி வளர்க்குறான்னு சொல்லிடுறேன் சில பேர். சரி என்ன நன்றி. வணக்கம். என்னென்னா நானும் இதுவும் தான் இந்த கிடாயல் பார்க்குறது வந்த நாங்கள். என்னம்மா இந்த கிடாயல் இப்போ இருக்குது இங்கே? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது. ஏன்னாடா செத்த ஊழல் நடந்து பார்ப்போம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. நாளையே தொடர்ந்து வேறு எத்தனை கிடாயல் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே இந்த பாட்டெல்லாம் போட்டு இது ஒரு காணி வயல் வெளிக்கில் தான் நான் நினைக்கிறேன் சில கணக்கு கிடாயல் கட்டி இருக்கிறோமோ இன்னொன்று தெரியாது. பார்ப்போம் போய் என்ன மாதிரி எத்தனை கிடாயல் நிற்கிதுன்னு சொல்லி. இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. உங்களோட பேர்? இந்த வருஷத்தை வந்து இந்த 3 கிடாய் கட்டி வச்சிருக்கீங்க. இந்த 3 கிடாய்களும் என்ன பெருமதி போகும்? ஒரு கிடாய் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? 2 வருஷம் வளர்க்குறீங்க. இது எத்தனை வருஷம் இந்த கிடாய் மொத்தமாக இப்போ எத்தனை வருஷம் குட்டின்னு சொல்லலாம் இப்போ பிறந்ததுலேருந்து? ஓ மற்றவேல் எல்லாம் 3 வருஷம். உங்கள்கிட்ட போட்ட குட்டியே இல்லை அடுத்த வேணுனதோ? வேணுனீங்கள். என்ன பெருமதியில் நீங்கள் வேணுனீங்கள்? டெண்டரு. இப்போ என்ன கேள்வியில் நிற்கிது? நேத்திக்காண்டி வெட்டுறீங்களா இல்லை கவுரத்துக்காண்டி வளர்க்குறீங்களா? 1 வருஷம் வட்டி கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து வட்டி கொண்டு வரீங்களா? எத்தனை வருஷமாக வெட்டுறீங்க? சின்னலேருந்து வெட்டி கொண்டு வரீங்க. எத்தனை இந்த இன ஆடுகள் என்ன இனம்? இப்போ இது வளர்க்க இந்த கிடாய் ஆடுகள் எல்லாம் சாகிறது தானே? அப்போ அதுகள் வந்து என்னென்ன அந்த சாகாமல் பராமரித்து வளர்க்குறவையல்? இந்த வீட்டில் வந்து 3 கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் உரிமையாளர்கள் இந்த இடத்துல இல்லையா? கிடாய்கள் பார்க்குறதுக்கு ஆட்களை பாருங்க. இதில் பாருங்க கிடாய்கள் பார்க்குறதுக்கு ஆக்கள் எவ்வளோ பேர் நிற்கணும்னு சொல்லி இப்படி எப்படி அங்கே போய் கொண்டிருக்கணும். இந்த வீட்டில் ஒரு கிடாய் நிற்கிது. உரிமையாளர்கள் ரீக்கியம் போல் நடக்குது. கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கிடாயில பற்றி. வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு எத்தனை வயது? எத்தனை வருஷமா நீங்கள் இந்த வேர்லி கிடாய் வளர்க்குறீங்க? 15 வயதுலேருந்து வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன நேத்திக்காண்டி வளர்க்குறீங்களா இல்லாட்டி கௌரவத்துக்காண்டி வளர்க்குறீங்களா? நேற்று அந்த கோயில் நான் ஆடு குட்டி போட்டு அதுக்கு வளர்க்குறீங்க. இது உங்கள்கிட்ட குட்டி, இது உங்கள்கிட்ட ஆடு போட்ட குட்டி. இது எத்தனை வருஷம் குட்டி? 1.5 வருஷம் வயது. அப்போ ஐயா வந்து இந்த வேர்லி என்னதுக்காண்டி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? என்னதுக்காக இந்த வேர்லி நடக்கிறது? என்ன நாங்கள் வந்து சின்ன அந்த கோயிலுக்கு அந்த கோயிலை போய் நாங்கள் அந்த கோயிலை பார்த்தா மற்ற 6 பேர்த்தம் வந்து செஞ்சிடும். அதான் பிரச்சனை.
அது அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு இதாக வெட்டுவோம். வெட்டுறீங்க. இவர் இப்போ எவ்வளோ பெறுமதியான கிடாய்? இது 2,00,000. 2,50,000. பரவாயில்ல. இப்போ நாங்கள் கேட்டதில் எல்லார்ட்டையும் 5 லட்சம் 6 லட்சம்னு சொல்லினா உங்களோட கிட்ட 2,50,000 சொல்கிறீங்க. உயரம் எல்லாம் நல்லா இருக்குது, விலையும் பரவாயில்ல போல இருக்கா. நான் கேட்டுட்டேமோ சொல்லல. அப்போ நாளை வட்டி போட்டு தான் கொடுக்க போகிறீங்க. சரி ஐயா, நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு வீட்டில் வேர்லிக்கடா பார்க்க போய்கொண்டிருக்கோம். உண்மையிலேயே இந்த வேர்லிக்கடா வந்து அதாவது வேர்லி வந்து என்னதுக்கு நடக்கப்படுறன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நடக்கிற இந்த அந்த சாவுன்னு சொல்கிற அந்த சாவுகளை வந்து குறைக்கிறதுக்காகத்தானே செய்யப்படுறேன்னு கூறினோம். அது உண்மையாக போய்ன்னு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன்னு பார்ப்போம். இதில் இதான் இந்த ஒரு கிடாயண்டு அநேகமாக இது ஊர் கிடாயமாக கிடக்குது. உரிமையாளர் காட்சி பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வைக்கப்படுறார். ஐயா வைக்கப்படா எங்க கதைங்க நான் யாருன்னு தெரியாது. இந்த கிடா என்ன விலை? 1,20. எத்தனை வருஷத்தாள்? 2 வருஷம். இது என்ன இனம் இந்த ஆடு? இது வந்து அரிக்கநாடு. அரிக்கநாடு 2 லட்சமோ? 2 லட்சம். ஓ 2 லட்சம். ஐயாவோட முதலே கதைச்சிடாங்க. பெம்பலா கதைப்போம். ஐயா அதே மாதிரி பெம்பலா கதைக்கிறேன். என்ன விலை இது இப்போ கேட்டு கிடாக்கு? 1,50,000. அப்போ 1,20. ஐயா வர வர குறைச்சி கொண்டு போகிறார். ஓ எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? சும்மா கை சாப்பாடோட நிற்குது. உங்கள்கிட்ட குட்டியே வேண்டி வளர்க்குறீங்களா? உங்கள்கிட்ட குட்டி தான். நேற்றுக்கு வெட்டுறீங்களா இல்லாட்டி? வெட்டுறாங்களாங்க, ஆட்டும் வெட்டுறாங்க. ஓ இப்போ அந்த கொரோனா மூட்டத்தில் வெட்டப்படாம கூட அதுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து கோயில் வெட்டவே இல்லை. வெட்ட மறைச்சு போடாங்க. அப்போ நாங்கள் இங்கே வச்சு விற்றோம். வீட்டில் வச்சு விற்று விட்டீங்க. என்ன செய்தாலும் நாங்கள் எங்கிட்ட இதை செய்ய விட மாட்டோம். அந்த அதை மாதிரி விற்று விட்டீங்க வெடிச்சு. வெட்டாட்டி விற்பனை தான். ஐயாவுமே ஒரு சந்தோஷமாக தான் வரைக தம்பி வாங்கலாம் கூப்பிட்டு சந்தோஷமாக காய்ச்சாலும் அதே மாதிரி பகடியாக கதைக்கிறார். சரி சந்தோஷம் ஐயா, இதே போல் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். சந்திப்போம் அடுத்த வழியில். இங்கே பாருங்க ஒரு திருவிழா மாதிரியே லைட்டுகள் எல்லாம் போட்டு பாட்டுகள் எல்லாம் போட்டு சும்மா வேர்லி அந்த மாதிரி களை காட்டி இருக்குது. பார்ப்போம் போய். ஆடு எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? வருஷம் என்ன வருஷம் மட்டி கொண்டு வரீங்களா இல்லை இந்த வருஷம் தானா? இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வளர்க்குறீங்க? வளர்த்து கொடுத்தேன். இந்த வருஷம் புதுசாக வளர்க்குறீங்க. வேண்டி வளர்க்குறீங்களா இல்லைன்னா குட்டி போட்ட ஆட்டை விட்டு? என்ன விலை போகும்ண்ணா? ஆடு 2.5 லட்சம் போகும். என்னென்ன இந்த ஆசை வந்தது உங்களுக்கு வேலி இந்த மாதிரி வெட்டணும்னு சொல்லி? நம்மள தான் செய்கிறீங்க. எல்லாரும் சொல்லி நான் நேத்திக்காண்டி செய்கிறோம்னு சொல்லி நீங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அதான் நீங்கள் மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆசை போட்டிக்காகவும் வளர்ப்பீங்க. 3 கிடாயும் என்ன பெறுமதி வேறு மட்டும் ஒரு கிடாயும்? இப்போ என்ன விலை உயிரோட இதுக்கு பெறுமதி வரும்? 3 லட்சம் போகும். இது என்ன இனங்கள்? அரிக்கணும். அது அது நடுவில் வந்து வளர்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் அது இப்போ இந்த இடத்த மாதிரி பேர் அப்படி வளர்க்குறாங்க. அப்படி அப்போ பட்டியல் இந்த மாதிரி அது பட்டுறாங்க. அது தங்கடா அது வளர்க்குறேன். அதை போடுறாங்க. அது குட்டியோ? அது குட்டி. நான் 2 பேர். அப்போ சந்தோஷத்துக்கு இந்த மாதிரி வெட்டுறீங்க. வெட்டணுமெண்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு நாளைக்கு ஒரு 10,000 முடியும். அப்போ என்னென்ன இலவுல வைக்கிறீங்க ஆடுகளுக்கு? பெலாகுலா முக்கியமாக பெலாகுலா. சில பேர் அந்த பூவரசங்களை எல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. சரி என்ன சந்தோஷம். நன்றி என்ன சந்தோஷம். ஆடு பார்க்க வந்த நீங்கள் பார்த்தாச்சோ? இங்கே பாருங்க
பாருங்க கிடா எல்லாம் நிற்கிது ஆக்கள் பார்த்து கொண்டு நிற்கிறேன் பார்ப்போம் போய் என்ன கிடா நிற்கிதுன்னு சொல்லி ஒரு கிடாயன்றது அதே மாதிரி யமுனா பரியன் நிற்கிறேன் 2 கிடாய் நிற்குது வணக்கம் ஐயா. வணக்கம். எத்தனை வருஷமா இந்த கடாயில் வளர்க்குறீங்க? வந்து 1.5 வருஷமாக நிற்குது வீட்டில். என்ன விலை இந்த கடை உண்டு? இந்த கடை வந்து 3 லட்சம் தான் போகும். இது வெள்ளை நில போகும் சிவப்பு நில போகும்? இல்லைங்க இல்லை, வெள்ளை கடை நில போகும் என்ன விலை போகும் சிவப்பு நில போகும்? வந்து பொறுமதியை போட்டு அவை வந்து அவை கேட்குற பொறுமதி தான் போகும். நாங்கள் விற்கிற விலை 5 லட்சம் சொல்லுவோம். ஆனால் அவை வந்து கேட்குற விலையை வந்து 2 லட்சம் 3 லட்சம் கேட்போம். அப்போ நாங்களும் எங்களை பொறுமதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கிடையாது கொடுப்போம். அப்போ நாங்கள் வந்து இந்த கிடாயின் பொறுமதி இப்போ தற்காலிகமாக போட்டால் வந்து ஒரு 3.5 லட்சம் தான் அந்த கிடாயின் பொறுமதி அப்படி தான் போகும். வெட்டின பிராயம் இல்லை போகும்? நேபராஜ் போட்டி இருக்கிற முறையில் வந்து கேட்பேன் தவிழ்ப்பன் குழுவன் தலையை தான் கேட்பாங்கன்னா அப்போ கிடாயின் விட 4 லட்சம் போச்சு. அப்படி மாறி மாறி போய் கொண்டு அந்த தருணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொறுமதி போய் கொண்டுச்சு. நீங்கள் நேற்றுக்காண்டி வெட்டுறீங்களோ இல்லாட்டி கௌரவத்துக்காண்டி வளர்க்குறீங்களோ? இல்லை, நேற்றுக்காக வெட்டுறது, கௌரவத்துக்காக கிடா எடுக்கிறது. நாங்கள் கிடாயை வந்து நேற்றுக்கு தான் விட்டுறது. போட்டிக்கு வந்தால் விட்டு கொடுக்குறோம். அதை வந்து போட்டிக்காக எடுக்கிறது. ஐயா இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் கிடாயை நாங்கள் 1.5 லட்சத்து கிடாயை நாங்கள் 70 கேட்போம். போட்டிக்கு எடுத்து தான் அந்த கிடாயை நாங்கள் எடுக்கிறது. எடுத்துக்கொண்டே பங்கு வைக்கிறோம். பங்கு வச்சு அது ரச்சி நட்டுக்கெல்லாம் போகும். ஐயாயிரம் கிடா 5000 ரச்சி வந்து 2000 ரூபா அப்படி தான் போகும். அப்படி போகும். சரி, சந்தோஷம் கதைச்சாது. நாளைக்கு வழியில் சந்திப்போம். இதில் ஒரு வீட்லேயும் கிடாய் கட்டி இருக்குது. இந்த வீட்டாக போகிறோம். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லவுட் ஸ்பீக்கர்கள் ஒன்றும் இல்லை. இரண்டு கிடாய்கள் இங்கே நிற்கணும். வணக்கம். வணக்கம். ஆட்ட கடை உங்களுடைய இந்த ஆட்டுட்ட குட்டி எத்தனை வருஷமா நீங்கள் அந்த வேள்விக்கு கிடாயில் வெட்டி கொண்டு வாரீங்க? 8 வருஷமா வெட்டி கொண்டு வாரீங்க? 8 வயதுலேருந்து வெட்டி கொண்டு வாரீங்க. இது என்னத்துக்காக வந்து இந்த நேர்த்தி செய்யணும்? புதுமைக்கு. நீங்கள் 8 வயதில் வெட்டும்போது ஒரு கிடாயின் பெறுமதி எவ்வளோ இருந்தது? அப்போ 500 ரூபா. அண்டா எத்தனை அமௌண்ட் அது? அது எனக்கு இப்போ 60 வயதுட்டப்பா இருக்கு. 60 ஒரு 52 வருஷம் கழிக்கணும். அந்த 75 அமௌண்ட்டு கிட்ட போகும். 75 அமௌண்ட்டு 500 ரூபா போகணுதோ ஒரு கிடாய்? இப்படி ஒரு கிடாய். இது என்ன கிடாய்? எத்தனை வருஷமா இது இப்போ வளர்க்குறீங்க? இப்போ 2 வருஷம். 2 வருஷமா? எத்தனை பல்லு போட்டுருக்குது? 2 பல்லு. என்ன பெறுமதி வேறு ஒரு கிடாய்? இப்போ 2 கொடுத்துட்டீங்க. அப்போ நாளை வட்டி போட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம வேறு உயிரோட என்ன பெறுமதி வரும்? வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவழிப்பீங்க இதில் சாப்பாடுக்கு? 1000 ரூபா முடிக்கும் ஒரு கிடாய். ஒரு கிடாய்க்கு 1000 ரூபா முடியும். எத்தனை கிடாய் மொத்தமாக உங்கள்கிட்ட நிற்கிது? 3 செத்து போகுது. என்னதுக்கான இது இறந்து போனது? அது வளர்ப்பு கூடு. வளர்ப்பு கூடன்னா என்னண்டு அதை இந்த எல்லாரும் சொல்கிற இந்த வளர்ப்பு கிடாய் சாகுறான்னு சொல்லி வேலி கிடாய் சாகுறான்னு என்ன காரணம்? அது கொழுப்பு கூடு. ஏன் கொழுப்பு என்னத்தால கூடுது? இது வளமையாக போடுற மாதிரி சாப்பாடு இல்லை இதுக்கண்டு ஏதாவது ஸ்பெஷலாக செய்கிறீங்களோ? அது வேள்வி கிண்டி போகுது. இல்லாட்டி எப்போ வர இந்த வேள்வி? பங்கினிக்கு வார். பங்கினி 25 இல்லை 18 வார். போன செவ்வாய் வந்திருக்கணும். போன செவ்வாய் வந்திருக்கணும். அது என்னத்துக்காக போய் திருவிழா காட்டி போடப்பட்டது? மடம் கட்டினவங்க தின்னுச்சு. மடம் கட்டினவங்க தின்னுச்சு. மடம் கட்டினவங்க பானாமட்டி. அது பொறுத்து அதுக்காண்டி வெட்டி போடப்பட்டது. அதோட இந்த ஆடுகளுக்கு என்னென்ன புலையல் வைப்பீங்க? வேப்பங்குலை, வேப்பங்குலை மற்ற இது கடலை பூ. வேப்பங்குலை தான் முக்கியமாக கட்டுறீங்க. பிலாக்குலை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை. பிலாக்குலை இல்லை. என்னதுக்கான இந்த எருமை தலையெல்லாம் வீட்டில் கட்டி வச்சுக்கிறீங்க? இது கண்ணு
கண்ணூரெல்லாம் கட்டி வச்சுக்கிங்க. சரி ஐயா, சந்தோஷம். அடுத்த முறையும் கிடாய வளர்ப்பு வளவுங்கோ, வேள்விக்கு கிடாயில் வெட்டுங்கோ, உங்களோட நேர்த்தியெல்லாம் நிறைவாக நல்லதாக நடக்கணும். சரி ஐயா, சந்தோஷம். இதுவரை நேரமும் நாங்கள் இங்கே கிடாயல் காட்டினாங்க உங்களுக்கு. இந்த வீட்டிலாம் ஒரு வித்தியாசமாக கிடாய் இருக்குது. அதாவது இந்த ஆட்டிலே வந்து பிரபலியமான ஆடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சணல் ஆடு. இந்த சணல் ஆட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த எலிச்சவி கோன்சவின்னு 2 வகை இருக்குது. இதில் வந்து இது எலிச்சவி ஆடு. இதுக்கு மட்டும் கொம்பில்லா சணல் அண்ணி தான் சொல்கிறது. இந்த ஆடு அன்றைக்கி இது கதைச்சி பார்ப்போம் உரிமையாளரோட. வணக்கம் அண்ணே. ஓ, இது இப்போ பார்த்ததுக்கே உங்களோட கடை கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன விலை இந்த கடை? 4 லட்சம் போகும். இல்லை சின்ன கடையில் வச்சுக்கொண்டே 3 லட்சம் 4 லட்சம் வண்டினா இந்த பெரிய கடை. எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? 3 மாதம். அப்போ வேறு யார்ட்டேருந்து வேண்டினதோ? வேர்ல்டுக்காண்டி என்ன புரிமா வளர்க்குறதோ? இவர் என்ன விலை, அவர் என்ன விலை? இவர் 1 அப்படி போகும். உண்மையிலேயே ஒரு பார்த்ததுக்கே ஒரு கட்டுமான ஒரு விலை சொல்கிறீங்க. எல்லாம் சின்ன சின்ன குட்டியை வச்சுக்கொண்டு 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லினா உண்மையிலேயே பெரிய கிடாயும் ஓரளவு கிடாயும் ஒரு மனச்சாட்சி விலையாக சொல்லியிருக்கீங்க. அதை கேட்டுட்டோமோ இல்லாட்டி நாளைக்கு வேலைக்கு போன பிறகு தானே வட்டி கொடுக்க போகிறீங்க? நீங்கள் வளர்த்துவா? நேத்திக்காண்டி வளர்க்குறீங்களா இல்லை கௌரவத்துக்காண்டி வளர்க்குறீங்களா? நேத்திக்காண்டி. எத்தனையாவது உங்களுக்கு உங்களோட நேத்தி? இது கனவரிசம். இதுக்கு முதல்ல உங்களோட அப்பா செய்தவரோ? அப்பா அப்புறம் நீங்கள் செய்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது உங்களுக்கு முதலாவது வட்டம்? நீங்கள் வளர்த்து முதலாவது வட்டுறீங்களா இல்லாட்டி இதுக்கு முதல்லாம் வட்டிருக்கீங்களா? வட்டிருக்கீங்க. அப்போ இதுக்கு முறை எத்தனை கடாயில் வட்டிருக்கீங்க? கனடா வட்டிருக்கீங்க. இரவு நேரத்தில் கொஞ்சம் கடும் பக்கியாக இருக்குது. எல்லோரும் பாருங்க ஐஸ்கிரீமுக்கு நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. வேள்வியில் இன்றைக்கு இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரருக்கு ஒரு சந்தோஷம் தான், ஒரு நல்ல வேள்வி தான் அவருக்கு இன்றைக்கு. வேள்வி தான். நாளைக்கு இந்த வீட்டில் ஒரு சிவத்த கிடாய்னு நிற்கிது பாருங்க. இந்த வீட்டில் இப்போ 2 கடை கட்டி இருக்கிறேன். வளகாலம் இந்த வேலி எங்கட வேலி வளவின் ஒப்பற்ற ஒன்றுமெண்டு நாங்கள் நிற்கிறவங்களுக்கு வளகாலம் இந்த வளர்ப்பு கஷ்டப்பட்டு நாங்கள். என்ன நடக்கும் இரவில் இந்த வெக்க காலம்ண்டா? வெக்க காலம்னா நாங்கள் இந்த நேரம் தண்ணி வச்சு கொண்டு நிற்போம். பச்சை தண்ணி நாக்கு வரலாமல் சொட்டு சொட்டு வச்சு கொண்டு நிற்போம். அது வைக்காட்டி ஆடு வளமையாக நிற்காது. இப்போ நீங்கள் வேள்விக்கு ஆடுகள் வளர்க்குறீங்க தானே? ஆமாம். அது சில பேருக்கு அந்த காட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலியல் எல்லாம் போட்டு மறைச்சி வச்சு வளர்க்குறீங்க. அது என்ன மாதிரி நீங்கள் வளர்க்குறீங்க? நாங்கள் கொட்டிலுக்கு வேலிகள் அடைச்சி ஆட்டில் காட்டாமல் தான் நாங்கள் வளர்க்குறது. வந்து அந்த கண்ணை தான் நாங்கள் ஆட்களுக்கு காட்டுறது. இல்லை இப்போ என்னத்துக்காக வந்து இப்போ எல்லா கடைகளுக்கும் அப்படி தண்ணி வைக்கணுமா இல்லாட்டி வேலி கடைகளுக்கு மட்டும்தான் அப்படி தண்ணி வைக்கணுமா? நாங்கள் உளுத்தங்குறோம் எங்களோட சாப்பாட்டுக்கு அவர் தண்ணி தாகம் வந்து எடுத்துக்கொண்டு நிற்கும். அந்த காரணத்தால் நாங்கள் தண்ணியை நாக்கு வரலாமல் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிக்கொண்டு நிற்போம். எத்தனை வருஷமாக உங்களுக்கு இந்த ஆட்டு வளர்ப்பில் அனுபவம் இருக்குது? நாங்கள் இப்போ 96 இங்கே உள்ளுக்கு வந்து நாங்கள் 96 வந்து நாங்கள் 96ஆம் ஆண்டு மட்டும் நாங்கள் இதுவரையும் செய்து கொண்டு தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகள். அப்போ நீங்கள் 96ஆம் ஆண்டு ஆடு வெட்டும்போது இவ்வளோ ஒரு ஆட்டின் பெருமதி இருந்தது? இப்போ 30,000 40,000 நல்ல கடை வாங்கலாம். 96ஆம் ஆண்டுலையோ? இப்போ வந்து 3 லட்சம் 4 லட்சம் சொல்லுவாங்க ஒரு கடை நல்ல கடை வாங்குறான்னு சொல்லி. நீங்கள் ஆக கூடினது என்ன விலைக்கு கடை வேண்டிருக்கீங்களா, ஆக குறைஞ்சது என்ன விலைக்கு வேண்டியிருக்கிறீங்க? இப்போ கூடுதலாக நாங்கள் குறைஞ்ச விலைக்கு வேண்டுறோன்னு சொன்னால் 2 லட்சம் 2 கடை வேண்டாம். இல்லை நாங்கள் கேட்குறோம் 96ஆம் ஆண்டில் என்ன விலைக்கு வேண்டீங்க, இப்போ என்ன விலைக்கு வேண்டி இருக்கிறீங்க? 96ஆம் ஆண்டுலையோ? வேண்டிய விலைன்ற 96ஆம் ஆண்டு 30,000 நாங்கள் வேண்டி வளர்த்தினோம். வள்ளி கடை. அப்போக்கே இந்த நோமல் கடை என்ன விலை போனது? நோமல் கடை வேண்டா 8,000 10,000 அப்படி போனது. வள்ளி கடை மட்டும் போய் கொண்டு வந்தோம். அப்போக்கே எப்படி பெரிய ஆடுகள் இருந்ததோ? ஆடுகள் இருந்தது. பெரிய ஆடுகள் வேண்டும்னு சொன்னால் 30,000 வேணும்.
பண்ணுறோன்னு சொன்னால் 96ஆம் ஆண்டு பண்ணுறோன்னு சொன்னால் நல்ல இடம் பண்ணுறோன்னு சொன்னால் 30,000 ரூபா வேணும். நாங்கள் வேண்டி வளர்த்துனாங்க, அதால் உங்களுக்கு நான் சொல்கிறோம். அப்போக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்ததில்ல இல்லை வெளி மாவட்டங்கள்லேருந்து அப்படியா கொண்டு வந்தீங்களா? யாழ் மாவட்டத்தில் இருந்தது கிடாய் நாங்கள் தேடி பிடிச்சி தான் பண்ணுறோம். அப்போக்கே தெரியும் இந்த ஆடுகள் இந்த இனங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனங்கள் வந்து ஆக்கள் வெளியாக்கள் போகக்கூடாதுலாம் சொல்லி தானே. அப்போ நாங்கள் வேண்டியது எங்களுக்கு அனுபவம் தானே, எல்லாரும் தெரியும் தானே, பழக்கப்பட்ட ஆக்கள் தானே. நாங்கள் போய் கேட்ட உடனே தெரியும். நாலு பக்கத்துலேருந்து மக்கள் தெரிஞ்ச ஆக்கள் தானே. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து எங்கண்ட இன ஆடுகள் வந்து அடுத்த வீட்டை போகக்கூடாது எல்லாம் சொல்லி அந்த கொடுக்க மாட்டேன். சில பேர் கொடுக்க மறையாடெல்லாம் மறைக்குடிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. கிடையாது குடிப்பின கிடையாது கொடுப்பினர் குடிக்கலாம்னு சொன்னால் அதுங்களுக்கு அங்கால குட்டிகள் போடும், அந்த இடங்கள் அங்கால தங்களை விட்டு போடும்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்க. இந்த வேள்வி வந்து இத்தனையாம் ஆண்டு ஆரம்பிச்சது உங்களோட? அது எங்களோட பேர நேரம் கூட்ட நேரம் என்ற காலத்தில் இருந்தது. எங்களுக்கு அனுபவம் இல்லை. அது எப்போது ஆரம்பிச்சு என்னதுக்கான இந்த வேலி தொடங்கினான் தெரியுமே அதை பற்றி? ஏதாவது எங்களுக்கு தெரியல. அம்மாவின் நாள் வந்து புதன்கிழமையிலான இந்த வேலி வைக்கிறான்னு சொல்லி ஆனால் சனிக்கிழமை வைக்க சொல்லி கேட்டு நாங்கள் கூட்டத்தில். அந்த அது என்னென்னு சொன்னால் அம்மாள் நாள் வந்து அம்மாள் நாள் வந்து வருமானு சொல்லி மற்ற வைரவர் வந்து